தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகால வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், ஆமேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுவது இந்த ஜீவ மார்க்கம் என்ன என்று. அப்பொழுது நல்ல மார்க்கமாகும். மற்ற விதத்தில் நாம் பார்க்கும்போது கெட்ட மார்க்கம் என்பதும் இருக்கா என்று நாம் தியானிக்க வேண்டும். இன்று ஒரு சிலரை நாம் அழைப்பது என்ன மார்க்கமாக போகிறான் என்று. இந்த வசனத்தை நாம் ஆங்கிலத்தில் படித்தால் பாத் ஆஃப் லைஃப், வாழ்வின் பகுதியாகும். நாம் சிந்திக்க வேண்டியது ஜீவனுள்ள வழி என்றால் ஜீவனில்லாத வழி ஒன்றும் உண்டு தானே. இன்று அநேகர் வழி தெரியாமல், திசை தெரியாமல், அநேக கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் வாழ்கிறார்கள். சபை கூடுகிறார்கள், சபையில் எதுவுமே பங்கேற்பதில்லை. இவர்கள் சாப்பிடுவது, வேலைக்கு செல்வது, தூங்குவது என்ற ஒரு ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கு தான் செய்கிறார்கள். இன்று அநேகரிடம் சந்தோஷமே இல்லை. சிரிப்பார்கள், உண்மையான சிரிப்பு அவர்களிடம் இருக்காது. ஒரு மனநல மருத்துவரிடம் ஒரு பேஷண்ட் ஒருவர் வருகிறார். டாக்டரிடம் எனக்கு உண்மையான மன அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி அடைய ஏதாவது வழி உண்டா என்று அந்த பேஷண்ட் கேட்கிறார். அந்த டாக்டர் சொல்கிறார், எதிரில் உள்ள ஒரு சர்க்கஸ் கூடாரத்துக்கு போ, அங்கு யாவரையுமே சிரிப்பு காட்டுகிறான் ஒரு கோமாளி. நீயும் அங்கே போனால் அந்த கோமாளி மிகவும் சிரிப்பு காட்டுவான். அதில் மனம் விட்டு உனக்கு சிரிப்பு வரும், சந்தோஷம் கிடைக்கும். நீ அங்கே போய் வா என்கிறார். அதற்கு அந்த பேஷண்ட் டாக்டரிடம் சொன்னது, ஐயா டாக்டர் ஐயா, நான் தான் அந்த கோமாளி என்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் மிகவும் நன்றாக சிரிக்க வைத்து மிகவும் நன்றாக பாடம் சொல்லி தருவார்கள். ஆனால் அவர்களது நிஜ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள். சில போதகர்கள் மிக அருமையாக போதிப்பார்கள், ஆனால் அவர்களது பர்சனல் லைஃப், ரியல் லைஃப், நிஜ உண்மையான வாழ்க்கையில் சந்தோஷம் இழந்து காணப்படுகிறார்கள். இதையே சங்கீதக்காரன், நான் அவர்களைப் போல அல்ல, ஜீவ மார்க்கத்தை, ஜீவ வழியை, நல்ல வழியை எனக்கு தெரியப்படுத்தினீர், அதற்கு நன்றி என்கிறான் சங்கீதக்காரன். ஆம், நாமும் இந்த மேலான ஜீவ மார்க்கத்தை அறிகிற அறிவை அடைந்த நான் மிகவும் பாக்கியசாலிதான். ஆமான் பிரியமானவர்களே, காட் பிளஸ் யூ.